பேசும் டெடி. ஒரு நாள் இரவு லில்லி தனது அலமாரியில் இருந்து வரும் கிசுகிசுக்களை கேட்டாள். அவள் நிமிர்ந்து பார்த்தாள். அவளுடைய டெட்டி கரடியின் கண்கள் பிரகாசிக்கின்றன. லில்லி, என்னுடன் விளையாடு. இங்கு தனிமையாக உள்ளது. டெடி, நீ பேசினியா? நிச்சயமாக. இப்போது கொஞ்சம் வேடிக்கை பார்ப்போம். லில்லி தயங்கினாள். ஆனால் டெட்டி கரடியை எடுத்தாள். வழக்கத்தை விட கனமாக உணர்ந்தேன். என்ன வேடிக்கை சொல்கிறீர்கள்? ஒரு விளையாட்டு லில்லி, மறைத்து விளையாடுவோம். சரி, நான் ஒளிந்து கொள்கிறேன். நீங்கள் எண்ணி பாருங்கள். இல்லை இல்லை இல்லை, நான் மறைக்கிறேன். நீங்கள் தேடுங்கள். இது எல்லாம் தன் கற்பனையில் இருப்பதாக நினைத்து லில்லி பதட்டத்துடன் சிரித்தாள். சரி டெடி, மறைந்து விடுங்கள். லில்லி கண்களை மூடி 10 வரை எண்ணினாள். அவள் அவற்றை திறந்தபோது டெட்டி பியர் போய்விட்டது. டெடி, நீ எங்க போன? அவள் படுக்கையின் கீழ், திரைச்சீலைகளின் பின்னால் மற்றும் அலமாரியில் கூட பார்த்தாள். ஆனால் டெடி எங்கும் காணப்படவில்லை. பிறகு ஒரு மெல்லிய சிரிப்பு சத்தம் கேட்டது. நீங்கள் வெப்பம் அடைகிறீர்கள் லில்லி. அவள் பொம்மை மார்பில் இருந்து குரல் வந்தது. டெடி உள்ளே இருப்பார் என்று எதிர்பார்த்து லில்லி மெதுவாக மூடியை உயர்த்தினாள். ஆனால் நெஞ்சு காலியாக இருந்தது. டெடி, இது வேடிக்கையானது அல்ல. திடீரென்று விளக்குகள் மின்னின. டெட்டி கரடி அவளுடைய படுக்கையில் அமர்ந்திருந்தது. வேடிக்கையாக இருக்கும் என்று சொன்னேன். இப்போது மறைப்பது உங்கள் முறை. டெடியின் புன்னகை விரிவடைவதால் லில்லியின் இதயம் துடிக்கிறது. எனக்கு இனி விளையாட விருப்பமில்லை. ஓ, ஆனால் விளையாட்டு இப்போதுதான் தொடங்கியுள்ளது. அற்பை இருட்டாகிவிட்டது. டெடியின் சிறிய பாதங்கள் தன் கையை பிடிப்பதை லில்லியால் உணர முடிந்தது. லில்லியின் அறை விசித்திரமான சிரிப்பால் நிரம்பிய போது கிசுகிசுக்கள் தொடர்ந்தன. இந்த விளையாட்டு ஒருபோதும் முடிவடையாது என்பதை அவள் உணர்ந்தாள்.